வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. நெல்லையில் பிரபல ரவுடி நீராவி முருகன் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார். என்கவுண்டர் நடந்தது எப்படி? தெருவின் பெயரை தனது அடைமொழியாக மாற்றிக்கொண்ட நீராவி முருகனை எஸ்ஐ இசக்கிராஜா தலைமையிலான தனிப்படை போலீசார் என்கவுண்டரில் சுட்டு தள்ளி உள்ளனர். தமிழகம் தொடங்கி குஜராத் வரை தேடப்பட்ட நபராக வலம் வந்தவர் போலீசாரின் புல்லட்டுக்கு இரையானது எப்படி? தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூரில் உள்ள நீராவி தெருவைச் சேர்ந்தவர் 38 வயதான முருகன். 12 வயதில் குற்ற சம்பவங்களில் ஈடுபடத் தொடங்கியதால் பெற்றோரை விட்டு பிரிந்து தூத்துக்குடி முனியசாமி கோவில் தெருவில் வசித்து வந்தார். தூத்துக்குடியில் கொடிகட்டி பறந்த கள்ளச்சாராய தொழிலில் நீராவி முருகன் இறங்கினார். கடந்த 2002ஆம் ஆண்டு முதல் செயின் பறிப்பு, வழிப்பறி, கொள்ளை, திருட்டு ஆகிய குற்றச் செயல்களில் ஈடுபடத் தொடங்கினார். அப்போதுதான் அவரது பெயரோடு நீராவி ஒட்டிக்கொண்டது. நீராவி முருகனுக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள வழிப்பறி கொள்ளையர்களுடன் தொடர்பு இருந்தது. குறிப்பாக செயின் பறிப்பில் ஈடுபடுவது அவரது தொடர் வழக்கம். ஓரிடத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்டால் அதே இடத்தில் இருந்தபடி பல பெண்களிடம் கைவரிசை காட்டுவதும், போலீசார் வந்தாலும் அவர்களை தாக்கிவிட்டு சாவகாசமாக தப்பித்துச் செல்வதும் இவரது வழக்கம். ஆனால் துருவத்த நம்ம ஸ்டேட் நிறைய இருக்கு. சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வழக்குகள் இருக்குது. தூத்துக்குடி மற்ற மாவட்டத்துலேயும் கிட்டத்தட்ட 20-30 வழக்குகள் இருக்குது. எப்படின்னா அவருடைய எம்ஓவே பார்த்தோம்னா கண்டினியூஸாக லேடிஸை ஒரு அக்கரன்ஸ் ஒரு கத்தியை காமிச்சு மிரட்டி அதோட பண்ணுறது கிடையாது. லேடிஸ் அசால்ட் பண்ணிவிட்டு அடுத்து யாராவது லேடிஸ் இருந்தால் கூட அவங்களே அசால்ட் பண்ணி பண்ணுறாள். போலீஸ் இருந்தால் கூட போலீஸே அசால்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஈவன் சென்னையில் கூட ஈவன் இன்ஸ்பெக்டர் கூட அசால்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஆள். கடந்த 2011ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்ட திமுக துணை செயலாளர் ஏசி அருணாவை கொலை செய்தார். இந்த கொலை வழக்கில் குஜராத் மாநிலம் வரை தேடப்பட்டு பின்னர் கைதானார். நீராவி முருகன் மீது கொலை, கொள்ளை என 80 வழக்குகள் உள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 20 வழக்குகள் உள்ளன. பலமுறை கைது செய்யப்பட்டுள்ளார். குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் 2 முறை கைது செய்யப்பட்டுள்ளார். கொள்ளையடித்த உடனே விலை உயர்ந்த விதவிதமான ஆடைகள், ஷூக்கள் மற்றும் செல்போன்களை வாங்குவார் நீராவி முருகன். துணை நடிகைகளுக்கு பணத்தை வாரி வழங்கியுள்ளார் என்கின்றனர் போலீசார். ஒரு இடத்தில் 6 மாதங்களுக்கு மேல் தங்க மாட்டார். ஒவ்வொரு முறை செயின் பறிப்புக்கு செல்லும் போதும் வெவ்வேறு ஆட்களை அழைத்துச் செல்வார். தனது புகைப்படங்கள் போலீசாரிடம் அதிகளவு இருந்ததால் அடையாளம் தெரியாமல் இருக்க மொட்டை அடித்திருந்தார் நீராவி முருகன். தூத்துக்குடியில் போலீஸ் நெருக்கடி அதிகரித்ததால் கடந்த சில ஆண்டுகளாக சென்னையில் தங்கியிருந்தார். போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக இதுவரை 20ற்கும் மேற்பட்ட செல்போன்களையும் 70ற்கும் அதிகமான சிம் கார்டுகளையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தியுள்ளார். இந்த நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் மருத்துவர் சக்திவேல் என்பவர் வீட்டில் 280 சவரன் நகைகள், 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் இனோவா கார் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்றார். நெல்லையில் நீராவி முருகன் பதுங்கியிருந்த தகவல் அறிந்த எஸ்ஐ இசக்கிராஜன் தலைமையிலான தனிப்படை போலீசார் நெல்லை விரைந்தனர். கடம்போடு வாழ்வு வனப்பகுதியில் அவரை சினிமா வாணியில் விரட்டி டெம்போ வாகனம் மூலம் அவரது காரை மறித்து என்கவுண்டரை நடத்தியுள்ளனர். புல்லட் தாக்குதல் நடத்தி நீராவி முருகனை நீர்த்து போகச் செய்த இசக்கிராஜா யார்? பெட்டிடுவாங்க, குத்திடுவாங்க, ஆனா ஒருத்தர் வர மாட்டேங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேர்ல வரும் நீ இல்ல எவன் கூப்பிட்டாலும் சரி எஸ்ஐராஜா தனியா வர்றதுக்கு ரெடி. நான் யாரும் வருவேன், எஸ்ஐயா வர மாட்டேன், எனக்கு பின்னாடி தமிழ்நாடு போலீஸ் சொல்லிட்டு வர மாட்டேன், தனியா வரேன். தமிழ்நாட்டுல எந்த ஆம்பளை ரவுடிக்காவது நெஞ்சில உரம் இருந்தா எட்டட்டும். ரவுடிகளுக்கு ஆடியோவில் மிரட்டல்.
குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நபர் மீது துப்பாக்கிச் சூடு, வழக்கறிஞரை சுட்டு விடுவதாக மிரட்டல். இப்படி பல சர்ச்சைகளில் சிக்கியவர் எஸ்ஐ இசக்கிராஜா. இப்போது நீராவி முருகனை என்கவுண்டரில் சுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் பாறைக்குட்டம் கிராமத்தைச் சேர்ந்தவர் எஸ்ஐ இசக்கிராஜா. பொறியியல் பட்டதாரியான இசக்கிராஜா MBA, MA கிரிமினாலஜி ஆகிய பட்டங்களை கூடுதலாக படித்தவர். கடந்த 2013ஆம் ஆண்டு உலக பாக்ஸிங் சாம்பியன் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்றார். அதற்கு தமிழக அரசின் விருது பெற்றவர். கடந்த 2016ஆம் ஆண்டு காவல்துறையில் பணியில் சேர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் தென்பாகம், புதுக்கோட்டை, கோவில்பட்டி, நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் உதவி ஆய்வாளராக பணியாற்றினார். கடந்த 2018ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ரவுடிகளுக்கு விடுத்த எச்சரிக்கை ஆடியோ வெளியாகி ஊடக வெளிச்சத்திற்குள் வந்தார் எஸ்ஐ இசக்கிராஜா. தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மட்டை மாடசாமி என்ற ரவுடி எஸ்ஐ இசக்கிராஜாவுக்கு விடுத்த கொலை மிரட்டல் ஆடியோ மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அடுத்தடுத்த அரசு பேருந்து ஊழியரை தாக்கியது, திருமணம் தொடர்பான வழக்கு விசாரணையில் ஒரு தரப்பினர் வீட்டை உடைத்து சேதப்படுத்தியது, வழக்கறிஞரிடம் துப்பாக்கியை காட்டி மிரட்டல் விடுத்தது என பல சர்ச்சைகள் இவர் மீது எழுந்தன. கயத்தாரைச் சேர்ந்த பல குற்ற வழக்குகளில் தொடர்புடைய மாணிக்க ராஜா என்பவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினார். காயமடைந்த மாணிக்க ராஜா திருந்தி வாழ்ந்து வருகிறேன், வேண்டும் என்றே என்னை சுட்டுவிட்டார் என்று வாக்குமூலம் அளித்து பரபரப்பை ஏற்படுத்தினார். இந்த சம்பவங்கள் தொடர்பாக மனித உரிமை வழக்குகள் உட்பட 10ற்கும் மேற்பட்ட வழக்குகள் இசக்கிராஜா மீது உள்ளன. சமூக வலைத்தளங்களில் சினிமாவில் அதிரடி காட்டும் போலீஸ் போல போஸ் கொடுத்த இவரின் போட்டோக்களும் அதிரடி நடவடிக்கைகளும் அவ்வப்போது வைரலாகும். இப்படி தொடர்ந்து சர்ச்சையில் சிக்கிய நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மாற்றப்பட்டார். பழனி காவல் நிலையத்தில் எஸ்ஐயாக தற்போது பணியாற்றி வருகிறார் எஸ்ஐ இசக்கிராஜா. இந்த சூழலில்தான் நீராவி முருகனை பிடிக்க அமைக்கப்பட்ட 11 தனிப்படைகளில் ஒரு தனிப்படையில் இடம்பெற்றார் இசக்கிராஜா. இதுவரை பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய எஸ்ஐ இசக்கிராஜா இப்போது முதன்முறையாக பிரபல ரவுடியை என்கவுண்டர் செய்து காவல்துறை வட்டாரத்தில் கவனிக்கத்தக்க இடத்திற்கு வந்திருக்கிறார். ஏற்கனவே குற்றவாளிகளை பிடிப்பதில் ஸ்பெஷலிஸ்டான இசக்கிராஜா இனி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டாக மாறுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரம் சிகிச்சை பெற்று வரும் உதவி ஆய்வாளர் இசக்கிராஜா உள்ளிட்ட காவலர்களை தென்மண்டல ஐஜி அன்பு நேரில் சந்தித்து விசாரித்தார். இசக்கிராஜாவிடம் பெறப்பட்ட தகவல் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இந்த வழக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நீதித்துறை நடுவர் தலைமையிலான விசாரணைக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தென்மண்டல ஐஜி அன்பு தெரிவித்துள்ளார். நீராவி முருகனின் என்கவுண்டர் காவல்துறை வட்டாரத்தில் உச்சி முகரப்பட்டாலும் நீதித்துறை விசாரணைக்கு பின்பே அதன் மீதான சந்தேக கண்ணோட்டம் விலகும்.